சின்னப்பத்தேவர் என்ன சொன்னார்னா 12 படத்துல அவங்க 2 பேத்தையும் ஜோடியா போட்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஸ்டில்ல போட்டு கேலண்டரை 12 மாதத்துக்கு 12 ஸ்டில் போட்டு ஒரு கேலண்டர் போட போறாங்க. ஆனால் 8 படத்துக்கு பிறகு ஜெயலலிதா என்ட்ரி ஆகி உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வருவாங்க. வேடிக்கையா இருக்கும், எங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கும். சரோஜா தேவி கொஞ்சம் யங்கா இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச தோற்றம் சரோஜா தேவி மூலமா தான் கிடைச்சது. அதனாலதான் எம்ஜிஆர் பானுமதியை விட்டு இதை பிரிஞ்ச போது சரோஜா தேவியை கொண்டார். நாடோடி மன்னர் படத்துல தான் அந்த அம்மா பெருசா அறிமுகமாச்சு. சின்னப்பத்தேவர் என்ன சொன்னார்னா 12 படத்துல அவங்க 2 பேத்தையும் ஜோடியா போட்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஸ்டில்ல போட்டு கேலண்டரை 12 மாதத்துக்கு 12 ஸ்டில் போட்டு ஒரு கேலண்டர் போட போறாங்க. ஆனால் 8 படத்துக்கு பிறகு ஜெயலலிதா என்ட்ரி ஆகி தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அவருடைய அரசியல் பயன்படுத்துச்சு. நம் நாடுன்னு ஒரு படம் தெலுங்குல சூப்பர் ஹிட், இந்தியில சூப்பர் ஹிட், தமிழ்ல ஃபிளாப். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, ஆளுங்கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான படம் ஓடல. நம்ம ஒண்ணு எதிர்கட்சியா மாறணும் படம் ஓடணும்னா. ஏன்னா அப்போ சினிமாவை தான் அவர் பெரிய விஷயமா நினைச்சார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல அவருக்கு எகேன்ஸ்டா, அந்த மாளுக்கு எகேன்ஸ்டா தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தார். ஜெயலலிதா ஃபீல்டுக்குள்ளார வர்ற வரையிலும் சரோஜா தேவியை யாராலையுமே நகர்த்த முடியும். அதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த. வணக்கம் சார். சார், சரோஜா தேவி அம்மையார் கிட்டத்தட்ட 87வது வயசுல வயது மூப்பு காரணமா காலம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தின உங்களுடைய கருத்துக்கள்? 58ஆம் வருஷம் நினைக்கிறேன், 57 58 அதில் அவங்க சினிமாக்குள்ளார வந்தாங்க. 65 வரையிலும் அவங்க ஒரு கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நடிகர்களுக்கும் சூட்டபுளாக இருந்த ஒரே கதாநாயகி அவங்க. அன்னைக்கு இருந்த மூவேந்தர்கள் எடுத்தாக்கா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி 3 பேத்துக்கு அவங்க தான் ஹீரோ. இவங்க அடிச்சுக்கிட்டாங்களே ஒழிய கதாநாயகி யாருன்னு பார்த்தாக்கா இவங்க தான். அது அந்த அளவில் அவங்க இருந்தாங்க. அதாவது அவங்க இருந்த வரையிலும் ஜெயலலிதா ஃபீல்டுக்குள்ளார வர்ற வரையிலும் சரோஜா தேவியை யாராலையுமே நகர்த்த முடியல. அதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த நடிகர்களுக்கு இவங்க சூட்டபுளாக இருந்தாங்க. ஒரு இளமையான ஒரு பெண் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கதாநாயகர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, கூட நடிக்கிற நடிகை எங்கே இருந்தாக்கா இவங்களுக்கு ஒரு 10 வயசு குறையும். இந்த 3 பேருமே 40கள்லையும் 50கள்லையும் இருந்தவங்க. வயோதிகத்துக்கு வந்துட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு வருவாங்க. வேடிக்கையாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னும் போது சம்மந்தமெல்லாம் இருக்கும். அதனால் இவங்களே சரோஜா தேவி கொஞ்சம் யங்காக இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச தோற்றம் சரோஜா தேவி மூலமாக தான் கிடைச்சிது. அதனால தான் எம்ஜிஆர் பானுமதியை விட்டு இதை பிரிஞ்ச போது சரோஜா தேவியை கொண்டார். நாடோடி மன்னர் படத்தில் தான் அந்த அம்மா பெருசாக அறிமுகமாச்சு. அதுக்கு முன்னாடியே சில படங்கள்லாம் வந்தது, அதிலெல்லாம் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. பட் நாடோடி மன்னனில் அந்த கலர் பட காட்சிகள், அந்த படத்தில் பாதி படம் கலராக வந்தது. அதில் கலராக வந்த இதில் கதாநாயகி அவங்க நடித்தாங்க. அதில் தான் அவங்க எங்கேயோ போனாங்க. அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ், தேவர் எடுத்த படங்களில் கண்டினியூ தொடர்ந்து ஒரு 8-9 படங்களுக்கு எம்ஜிஆர் சரோஜா தேவின்னு வந்து 64இல் 1000ல் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆரோட நடிக்க ஆரம்பிக்கிறவர்களும் சரோஜா தேவியினுடைய கொடி அசைக்க முடியாமல் பறந்துட்டு அவங்க வந்தாங்க, இவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் கிரேஸ்ஃபுல்லாக வெளியே போயிட்டாங்க. அடையாளம் தெரியாமல் போகாத மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டாங்க. அவங்களுடைய வரவேற்பு அப்படியே முழுக்க குறைஞ்சிது. சில படம் எடுத்திங்கன்னா பறக்கும் பாவை படம் 1000ல் ஒருவனுக்கு அப்புறம் வந்தது. கலர் படம் பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. ஜெயலலிதாவோட எம்ஜிஆரை பார்த்ததுக்கு பிறகு சரோஜா தேவியை நாங்கள்லாம் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. என்னுடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். நாங்கள் எல்லாருமே அப்படி தான். போய் புக் பண்ணி இல்லாமல் பறக்கும் பாவை படத்துக்கு அப்படின்னாக்கா அதை பழைய ஆளை போட்டிருக்காங்க. சரோஜா தேவி டிராப்டு எங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தம் போகல, ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய என்ட்ரி இவங்க காலி.
சார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், சரோஜா தேவி இவங்க 2 பேருடைய நட்பு வந்து ஒரு பெரிய விதமா பேசப்பட்டுட்டு இருக்கு. கடைசி வரைக்குமே சரோஜா தேவி அம்மையார் வந்து எந்த மேடையில ஏறினாலுமே வந்து எம்ஜிஆர் அவர்கள வந்து அந்த அளவுக்கு பெருசா பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த நட்பு பத்தி பேசுங்க. ஏன்னா அவங்க ஜெயலலிதா சரோஜா தேவி கொண்டது அவர் தானே கொண்டார். அவர் இல்லைன்னா தமிழ்நாடு பட உலகத்தில் அவங்க ஏது? அவங்க தான் காரணம். எம்ஜிஆர் தான் காரணம். தன்னுடைய படங்களில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தார். தேவர் படத்தில் தேவரை என்ன சொன்னார்னா, சின்ன தேவர் என்ன சொன்னார்னா, 12 படத்தில் அவங்க 2 பேர்த்தையும் ஜோடியாக போட்டு கேலண்டராக போட போகிறேன்னார். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஸ்டில்லை போட்டு கேலண்டராக 12 மாதத்துக்கு 12 ஸ்டில்லு போட்டு ஒரு கேலண்டர் போட போகிறேன்னார். ஆனால் அது 8 படத்துக்கு பிறகு ஜெயலலிதா என்ட்ரி ஆகி முகராசிக்கிற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக வந்தாங்க. அதோட தேவர் ஃபிலிம்ஸில் இருந்தவங்க காலியாயிட்டார். 8வது படத்துலேயே காலியாயிட்டார். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற சினிமாக்கும் அப்ப இருக்கிற சினிமாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு போலயே. ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகையோட சேர்ந்து நடிச்சு அந்த படம் பிரபலமாயிருச்சுன்னா அடுத்து அதே ஜோடி தான் எதிர்பார்த்திருக்காங்க சினிமாலையும். லக்கி மஸ்காட்டுன்னு பேருமா அதுக்கெல்லாம். இவங்களை போட்டால் படம் ஓடும். மீனாட்சி சேஷாத்திரின்னு ஒரு பொண்ணு இருந்ததுமா, நம்ம ஊர் பொண்ணு. ஹிந்தி படத்தில் சூப்பராக போயிட்டு இருந்தது அந்த பொண்ணு. தமிழ் படத்தில் வந்து நடித்தது. பாலாஜி படம் ரத்தத்தின் ரத்தமேன்னு ஒரு படம், ஹீரோயினை போட்டாங்க. பாக்யராஜ் கதை வசனம். படம் ஃப்ளாப் ஆகுறது மாத்திரம் இல்லாமல் பாலாஜி அதோட கம்பெனி மூடிட்டார். அதே மாதிரி கே பாலச்சந்தர் டூயட்டுங்கிற படத்தில் இந்த மீனாட்சி சேஷாத்திரியை போட்டாங்க. பாலச்சந்தர் கம்பெனி அதோட மூடப்பட்டது. மீனாட்சி சேஷாத்திரியை போட்டால் கம்பெனி காலிங்கிற பேர் வந்து. இதெல்லாம் வந்து லக்கி மஸ்காட்டுன்னு பேர். ஒரு ஒன்றுத்துக்குமே லாய்க்கில் ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்கள போடுவாங்க, படம் ஓடும். அதுக்காக அவங்கள போடுவாங்க. இவங்கள போட்டால் ஓடும், அதிர்ஷ்டம். அதெல்லாம் சினிமா உலகத்தில் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத சில ஃபார்முலாக்கள். அதை வந்து எல்லா இதுலையுமே உண்டு, எல்லா நாட்டிலையுமே உண்டு. சார் இப்போ சரோஜா தேவி அம்மையார் அவங்க வந்து அப்பயே வந்து 3 நடிகர் கூடயும், அதான் அந்த பெரிய நடிகர் கூடயும் நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசனா இருக்கட்டும், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், இவங்க 3 பேர்கிட்டையும் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஜோடி நல்ல பெருசா தெரியும்? பிகாஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர், சரோஜா தேவி இவங்க 2 பேர் காம்பினேஷனை விட சிவாஜி கணேசன் கூட இருக்கிற காம்பினேஷன் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படங்கள் நல்லா இருக்கும். அது சரோஜா தேவி எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து ஒரே கதை தான். எம்ஜிஆரை பொறுத்தவரையிலும் அவர் நடித்த அத்தனை படங்களையும் நீ எடுத்திங்கன்னா அன்பேவா ஒரு படம் தான் வேறு. மிச்சம் எல்லாம் ஒரே கதை தான். எல்லாம் ஒரே கதை தான். அவர் மொதல் சீனில் கூழ் குடிப்பார், அடுத்த சீனில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போவார். ஹீரோயின் கார் வந்து இடிச்சுப்பிடும். உடனே அந்த ஹீரோயினை பழி வாங்க விட மாட்டேன்னு போவார். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். தங்கச்சியை வந்து புருஷன் விட்டுட்டு போயிருப்பான். அந்த தங்கச்சிக்காக அழுதுகிட்டு இருப்பார். ஒரு வயசான அம்மா இருக்கும். இதுதான் அவருடைய கதைகள். அன்பேவா படத்தில் தான் அவர் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறார். எம்ஜிஆர் என்ட்ராகிறார். பிளேன்லேருந்து இறங்குவார். அந்த படத்தில் தான் அவர் பிளேன்லேருந்து இறங்கினார். மற்ற எல்லா படத்துலையும் ரிக்ஷா காரில் தான் இறங்குவார். வித்தியாசமாக இருந்தது. அதில் சரோஜா தேவி பூந்து விளையாடி இருப்பார். ஒரு கம்செப்டமுங்கிற ஒரு ஆங்கில படம். ஜீனா லோலாபரிக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களோ இந்த இங்கிலீஷில், அந்த அளவுக்கு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதில் எம்எஸ் வினுடைய பாட்டு, கேமரா எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை தூக்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி. அதே சமயத்தில் புதிய பறவை படத்தில் ஆஹா மெல்ல நட உன் மேனி என்ன ஆகுன்னு ஒரு பாட்டு வரும். சரோஜா தேவி சிவாஜியும் பண்ணுவாங்க அந்த சீன். சிவாஜி வந்து உடம்பு தெரிகிற மாதிரி பனியன் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வருவார். இந்த அம்மா ஒரு சில்வர் ஜரிகை இது போட்ட மாதிரி, ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு புடவை. பாட்டும் அவங்க 2 பேரும் அந்த மெதுவாக நடந்து, பெரிய டான்ஸ் ஸ்டெப்பு கிடையாது, ஸ்டைலாக அந்த நடக்கிறதுலேயே வித்தியாசம் காட்டுவாங்க. அன்றைக்கி நாங்கள்லாம் அதுக்காக 10 ரூபா பார்த்தோம். அந்த மாதிரி அது புதிய பறவை அந்த சமயத்தில் படகோட்டி படமும் புதிய பறவை படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. புதிய பறவை கொஞ்சம் டல்லாக தான் போச்சு, பட் படகோட்டி பெருசாக போச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் மிக அதிகமாக இருந்தது. அதில் பாடல்கள் தான் இருந்தது. அதில் சரோஜா தேவிக்கு பெருசாக வேல்யூ கிடையாது, வேலை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் புதிய பறவை படத்தில் வந்து அவங்க கடைசியில் தான் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிய வரும். அது வரலாம் அவங்க வந்து காதலியாக தான் என்னை பிடிக்கிறதுக்காக நீ போட்ட வேஷம் நியாயமானு கேட்பார் கடைசியில். அதான் அந்த படம். அதில் சரோஜா தேவிக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தான் அந்த அம்மா அப்போ வந்து என்னன்னா எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கு மத்தியில் கொஞ்சம் மனத்தாக்கலே ஏற்பட்டுச்சு. ஏன்னா படகோட்டியை விட அவங்க வந்து புதிய பறவைக்கு கொஞ்சம் அதிகமான இதை கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் தற்காலிகமாக இருந்ததுன்னு வச்சு இது மாதிரி இருந்தது. எம்ஜிஆர் இல்லைன்னா சரோஜா தேவி ஏது, ஜெயலலிதா ஏது. சார் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியலுக்கு வர ஒரு காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சரோஜா தேவி அம்மையார் அவர்களுமே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆசைப்பட்டதாகவும். இல்லை எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி அந்த நேரத்தில் வந்து சினிமாவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
சரோஜா தேவியோட நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் முழுக்க முழுக்க சினிமாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். சரோஜா தேவி ஜோடி பிரேக் ஆனதுக்கு பிறகு தான் அவர் வந்து அரசியல் பக்கமே வர ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அரசியல் பக்கம் வர ஆரம்பித்தது வந்து ஜெயலலிதாவோட நடித்த படங்கள் சிலதெல்லாம் தோல்வி அடைஞ்சிது. ராமன் தேடிய சீதை படம் வந்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. அது தோல்வி அடைஞ்ச போது தான் அப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக. ஆட்சிக்கு திமுக வந்துருச்சுன்னொன்னே எம்ஜிஆர் ரசிகர்லாம் நம்ம ஆள் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மெத்தனம் காட்ட ஆரம்பித்தாங்க. படங்கள் சரியாக போகலை. எதிர்கட்சியாக இருந்தால் தான் நம்ம படம் ஓடுங்கிறது அவருக்கு முடிவுக்கு வந்தார். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அரசியலை பயன்படுத்தினார். அரசியலை வளர்த்துறதுக்காக வர படங்களை பயன்படுத்தினார். தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அவருடைய அரசியல் பயன்பட்டுச்சு. நம் நாடுன்னு ஒரு படம் தெலுங்குல சூப்பர் ஹிட், இந்தியில் சூப்பர் ஹிட், தமிழில் ஃப்ளாப். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆளுங்கட்சியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான படம் ஓடல. அப்போ தான் அவர் வந்து அரசியலுக்கு போகிற மூடுக்கு வந்தார். நம்ம ஒன்று எதிர்கட்சியாக மாறணும் படம் ஓடணுன்னா. ஏன்னா அப்போ வந்து சினிமாவை தான் வந்து அவர் பெரிய விஷயமா நடித்தார். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சினிமா ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சில அனுபவங்களுக்கு பிறகு சினிமாவை தூக்கி எறிஞ்சார். அது வரலாம் அவர் வந்து சரோஜா தேவி இருந்தவங்களும் அவர் அரசியலுக்கு வர்ற நாட்டமே அவர் காட்டலை. படங்களில் வந்து சில காட்சிகளை எல்லாம் வச்சார். கேஆர் விஜயா வந்தபோது கேஆர் விஜயாவை போட்டார். கேஆர் விஜயா ஜோடி எடுபடலை. தாளம்பூ, விவசாயி, நான் ஆணையிட்டால், அந்த மாதிரி சில படங்கள்லாம் போட்டார். சரியா வரல. சரோஜா தேவி அம்மையார் அவர்களுடைய தமிழ்ல கடைசி படம் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா அவருக்கு கூட நடிச்ச ஆதவன் படம். இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரீசெண்டா இந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சரோஜா தேவி அம்மையார் நடிச்ச சில விஷயங்களை வந்து காமெடியா கொண்டு போனதுக்கு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் என்ன மனோரமாவா காமெடியா என்ன காட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் நம்பலை. சரியா இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா பல படங்களில் அவங்க காமெடி ரோல் பிரமாதமாக, சபாஷ் மீனாவிலாம் பிரமாதமாக காமெடி பண்ணுவாங்க. செகண்ட் ஹீரோயின் தான் எல்லாரும் காமெடியே தான் வந்தாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். இதே இன்னைக்கு செய்தி உருவாக்குறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது நிறையா படங்களில் வந்திருக்காங்க அந்த மாதிரி காமெடியாக. ஆனால் காமெடியாக வர்ற மாதிரியான படமாக இருந்ததுன்னா சிவாஜி சரோஜா தேவி யூஸ் பண்ணது இல்லை. அது உண்மை. ஒரு வகையில் கலாட்டா கல்யாணம் அப்போ ஜெயலலிதா வந்துட்டாங்க. இந்த மாதிரி இல்லை, அப்போ ஃபீல்டுலேயே இல்லை, போயிட்டாங்க. அந்த படமெல்லாம் அவங்கள வச்சு தான் எடுத்தாங்க. அதில் ஜெயலலிதா கூட ரோல் கிடையாது. இப்போ சரோஜா தேவி அம்மையார் வந்து சினிமா கெரியர்லேருந்து வெளில போகிறதுக்கு ஒரு வகையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுமே ஒரு காரணமாக, ஒரு வகையில் இல்லை, முழு காரணமும் அவங்க தான். தேவரே வந்து முகராஜி படத்தை இவங்களை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா வந்தோடனே இவங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டாங்க. அந்த பேர் பயங்கரமாக நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தேவரே விட்டுட்டதுக்கப்புறம் எல்லாருமே பர்சனலாக இவங்க 2 பேர் லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இருக்குமா? அது ஒன்றும் இல்லை. ஆனால் சரோஜா தேவியுடைய சில தனிப்பட்ட வாழ்க்கையில் எம்ஜிஆர், சிவாஜி 2 பேருமே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் உண்டு. ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு எகென்ஸ்டாக, அந்த மாளுக்கு எகென்ஸ்டாக நடந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாரை விட அதிகமாக சம்பளம் வாங்கினவங்களா சரோஜா தேவி அம்மையார் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி மாறி இருக்காங்க இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட் போக போக உளுந்து தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி சீரியலில் பார்க்குறேன், பிரபல நடிகைகள்லாம் வந்து நிற்கிறாங்க. பாவமாக இருக்குது. அவங்க என்னவா இருந்தாங்க, என்னவா இருக்கு. சீரியலில் வந்து அதே காசு கேட்க முடியுமா? சீரியல் கதை வேறு, அவங்க ஹீரோயின் வேறு. மஞ்சளா வந்தவுடனே ஜெயலலிதா காலி, லதா வந்தவுடனே மஞ்சுளா காலி. அவ்வளோதான் சினிமா, அவ்வளோதான்மா. அடுத்த ஆள் வந்தால் இந்த இப்போ முந்தின ஆள் போயிடும். அவ்வளோதான். நிரந்தரமாக நீங்கள் ஹீரோவாக இருக்க முடியாது. எம்கே தயாரிப்பதும் பியோ சின்னப்பாவும் இருந்தாங்க. மகாலிங்கம் தான் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு தான். மகாலிங்கம் காண போனார். இவங்க சிவாஜி, எம்ஜிஆர், அண்ணா, திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கப்புறம் பியு சின்னப்பாவும் தியாகராஜரும் காலி, சிவாஜி, எம்ஜிஆர் உள்ளே வந்துட்டாங்க. அதான் நாங்கள் பேண்ட் போட ஆரம்பித்தோம். பாட்டு கச்சேரிக்கார பின்னணி பாடகர்கள்லாம் காலியானாங்க. சமுதாய புரட்சின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா படங்கள்லையும் அது வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்தான அந்த தெருக்கூத்து விவகாரம்லாம் போயிடுச்சு. கால மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு காலத்தில் கேபி சுந்தராமல் தான் ஹையஸ்ட் வாங்கினவங்க. அதாவது 40களில் 1 லட்சம் ரூபா வாங்கினாங்க நந்தனா இருக்கிற படத்துக்கு. எம்ஆர் ராதாவை வந்து ஹீரோவை போட்ட போது கேபி சுந்தராமலை விட 1 ரூபா ஜாஸ்தி கொடுக்கணும்னு கேட்டார். 1,01,000 ரூபா வாங்க. அவர் ஆம்பளை தான் அதிகமாக வாங்கினான்னு கேட்டார். அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு. இப்போ வந்து இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. பல கோடி கேட்டால் விஜய் எல்லாம் 150 கோடி வாங்கினதெல்லாம் சொல்கிறீங்க. கோடிகளுக்கு நமக்கு அர்த்தமே தெரியல. நமக்கு தான் கையில் காசு இருக்க மாட்டேங்குது. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு.